டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவடைந்த நிலையில் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற தேர்வர்களின் கோரிக்கை வலுத்து வருகிறது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளிலேயே அதிக பணியிடங்களை நிரப்பும் தேர்வு குரூப் 4. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டுமே அடிப்படை கல்வி தகுதி என்பதாலும் அதிகமானோர் விண்ணப்பிக்கும் தேர்வாக குரூப் 4 நீடித்து வருகிறது. ஆனால் இந்த முறை குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான போது 3985 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டன. கடந்த முறை போல பிற்சேர்ப்பில் கூடுதல் பணியிடங்கள் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 727 பணியிடங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டன. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக இதை நம்பி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். இவங்க டிபார்ட்மெண்ட்டும் அதிகமானதை இணைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேகன்சியும் கம்மியாக கொடுக்குறதுனால அந்த பார்டரில் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3000 4000 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பயனடைவாங்க. முந்தைய குரூப் 4 தேர்வுகளை விட இந்த முறை தேர்வும் கடினமாக இருந்ததால் வழக்கத்தை விட குறைவான மதிப்பெண்களை பெற முடிந்தது என்றும், தரவரிசையில் முன்னணியில் இருந்தாலும் குறைவான பணியிடங்களால் பணி பெற முடியாமல் போவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் தேர்வர்கள். வெறும் 1/2 மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இதில் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2000-3000 பேர் இருக்காங்க. வெறும் 4662 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது மிக சொற்பம். கடந்த 15-20 வருஷம் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இந்த தடவை குரூப் 4க்கு ரொம்ப கம்மியாக வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது வருவாய்த்துறையாக இருக்கட்டும், பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் இருக்குது. வேலைப்பளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம். அரசு வேலை மீது ஆர்வம் கொண்டு தயாராகுபவர்களை சோர்வடைய செய்யும் விதமாக இது அமைந்திருப்பதாகவும் தேர்வர்கள் கூறுகின்றனர். கடந்த ஒரு 2 வருஷமா வேலையெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா இந்த போஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இதை நம்பி படிக்காதவங்களையும் நம்ம வேணாம், வேற வேலை இருந்தால் பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுக்கான எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. பின்னாடி வரவங்க ரொம்ப பயப்படுறாங்க. 35 வயசு வரைக்கும் கூட இதை நம்பி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இந்த ஃபீல்டை விட்டு போகிறவங்களும் இதுக்கப்புறம் அவங்க மனநிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது நம்மளுக்கே. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கேட்டபோது, ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தப்படுவதால் ஆண்டு சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைவான காலியிடங்களாக இவற்றை கருத முடியாது என்று கூறுகின்றனர். எனினும் அரசு துறைகள் கூடுதல் காலியிடங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் அவையும் உடனடியாக சேர்க்கப்படும் என்று அதிகாரிகள் விளக்கமளித்தனர். 2002ஆம் ஆண்டில் 8000 பணியிடங்களுக்கு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் 2022இல் 7000 பணியிடங்களுக்கு 22 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். இதன் மூலம் கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை மறுக்க முடியாது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பழனிக்குமாருடன்